உடனடியாக தெரிந்து விடுகிறது. அதை 5 வருஷம் இல்லை 3 வருஷம் கேஸ் எல்லாம் இழுக்காம உடனடியாக போக்சோ கோர்ட்டுகளையும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களை எல்லாம் அதிகப்படுத்தி அந்த கேஸுகளை கிட்டத்தட்ட எத்தனையோ 7000 வழக்குகள் இருக்கு. அதில் பாதி வழக்குகளை எடுக்கவே இல்லை, அதாவது விவாத பொருளாவே எடுக்க முடியல. அதனால போக்சோ நீதிமன்றங்களை எல்லாம் அதிகப்படுத்த வேண்டும். அதே சமயம் போலீஸ் பர்சனலை அதிகப்படுத்தி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும். குறிப்பாக உயிர் பயத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாதான் இந்த தவறு செய்பவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் கேஸ் இழுக்கக்கூடாது. உடனடியாக ஒரு 2 மாதத்திற்குள்ளாக 1 மாதத்திற்குள்ளாக தினம் வாரத்துக்கு ஒரு முறை அந்த கேஸை எடுத்து அடி வழக்கு செய்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். எத்தனையோ வெளிநாட்டில் பார்க்குறோம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைப்பவர்களுக்கு உயிர் பயத்தை காண்பிக்கிறார்கள். அந்த பயத்தை அவங்க கொடுக்கணும். மரண தண்டனை கொடுத்தாதான் இவங்க அடுத்த முறை எந்த ஒரு பெண் குழந்தைகள் மேலோ பெண்கள் மேலோ பாலியல் அத்துமீறல் நடத்துவதற்கு துணிய மாட்டார்கள். அதனால அந்த மரண தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. அதான் நம்ம வேகமாக அதாவது இந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாரும் ஒற்றுமையா நம்ம செயல்பட வேண்டும். சீக்கிரமாக தவறு இழைப்பவர்கள் தண்டனை கொடுக்க வேண்டும். அதை நம்ம உறுதி செய்ய வேண்டும். எடப்பாடி பழனிசாமி பேசும்போது 2021 அதிமுக பாமக கூட்டணி இருக்கும்போது சிவி சண்முகம் தோத்தாரு. பாமகனால 30 எம்எல்ஏக்களை வெற்றி போட்டு பாமக போட்டு மிச்ச அப்படின்னு சொல்லி பேசினாரு. 2021 ஏன் அந்த மாதிரி அவர் ஜெயிக்கல அப்படி விமர்சனம் பண்ணிக்காரு. இது அதிமுக பாமக கூட்டணி குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுறேன்னு சொல்றாரு. அதை பற்றியெல்லாம் உட்கட்சி பிரச்சனை பற்றி நாங்கள் எதுவும் இப்போ பேச முடியும். நன்றி. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னர் சாதி வாரி சர்வேங்கிறது காலந்தாழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக முதல்ல வரவேற்பு வந்ததுக்கு எங்களுடைய அறிவிப்பு வந்ததுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து கணக்கெடுப்புங்கிறது ஒரு 2-3 வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அதை உறுதி செய்ய வேண்டியதுதான் எல்லாருடைய வேலை. உடனடியாக தெரிந்து விடுகிறது. அதை 5 வருஷம் இல்லை 3 வருஷம் கேஸ் எல்லாம் இழுக்காம உடனடியாக போக்சோ கோர்ட்டுகளையும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களை எல்லாம் அதிகப்படுத்தி அந்த கேஸுகளை கிட்டத்தட்ட எத்தனையோ 7000 வழக்குகள் இருக்கு. அதில் பாதி வழக்குகளை எடுக்கவே இல்லை, அதாவது விவாத பொருளாவே எடுக்க முடியல. அதனால போக்சோ நீதிமன்றங்களை எல்லாம் அதிகப்படுத்த வேண்டும். அதே சமயம் போலீஸ் பர்சனலை அதிகப்படுத்தி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும். குறிப்பாக உயிர் பயத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாதான் இந்த தவறு செய்பவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் கேஸ் இழுக்கக்கூடாது. உடனடியாக ஒரு 2 மாதத்திற்குள்ளாக 1 மாதத்திற்குள்ளாக தினம் வாரத்துக்கு ஒரு முறை அந்த கேஸை எடுத்து அடி வழக்கு செய்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். எத்தனையோ வெளிநாட்டில் பார்க்குறோம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைப்பவர்களுக்கு உயிர் பயத்தை காண்பிக்கிறார்கள். அந்த பயத்தை அவங்க கொடுக்கணும். மரண தண்டனை கொடுத்தாதான் இவங்க அடுத்த முறை எந்த ஒரு பெண் குழந்தைகள் மேலோ பெண்கள் மேலோ பாலியல் அத்துமீறல் நடத்துவதற்கு துணிய மாட்டார்கள். அதனால அந்த மரண தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. அதான் நம்ம வேகமாக அதாவது இந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாரும் ஒற்றுமையா நம்ம செயல்பட வேண்டும். சீக்கிரமாக தவறு இழைப்பவர்கள் தண்டனை கொடுக்க வேண்டும். அதை நம்ம உறுதி செய்ய வேண்டும். எடப்பாடி பழனிசாமி பேசும்போது 2021 அதிமுக பாமக கூட்டணி இருக்கும்போது சிவி சண்முகம் தோத்தாரு. பாமகனால 30 எம்எல்ஏக்களை வெற்றி போட்டு பாமக போட்டு மிச்ச அப்படின்னு சொல்லி பேசினாரு. 2021 ஏன் அந்த மாதிரி அவர் ஜெயிக்கல அப்படி விமர்சனம் பண்ணிக்காரு. இது அதிமுக பாமக கூட்டணி குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுறேன்னு சொல்றாரு. அதை பற்றியெல்லாம் உட்கட்சி பிரச்சனை பற்றி நாங்கள் எதுவும் இப்போ பேச முடியும். நன்றி. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னர் சாதி வாரி சர்வேங்கிறது காலந்தாழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக முதல்ல வரவேற்பு வந்ததுக்கு எங்களுடைய அறிவிப்பு வந்ததுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து கணக்கெடுப்புங்கிறது ஒரு 2-3 வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அதை உறுதி செய்ய வேண்டியதுதான் எல்லாருடைய வேலை.